என்னுடைய பேரன்பிற்கினிய பெற்றோர்களே, உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உடன் பிறந்தவர்களே, நான் பெரிதும் மதிக்கின்ற எங்கள் ஐயா பேராசிரியர் பால் நியூமன் அவர்களே, ஐயா முனைவர் சுரேஷ் அவர்களே, என்னுடைய அன்பு மூத்தவர் சந்திரசேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல்வேறு தேர்தல்களில் பல காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்ட பிள்ளைகள் நாங்கள். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையே கெட்ட பிறகு வேற வழியே இல்லாது நாங்களே ஒரு வழியாக மாறி ஒரு மாற்றத்திற்கான, தமிழ் தேசிய மக்களின் ஏற்றத்திற்கான ஒரு புதிய அரசியலை, ஒரு தூய அரசியலை, ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, பெண்ணி அடிமைத்தனம், மது, இவை ஏதுமற்ற ஒரு உண்மையும் நேர்மையான முழுமையான மக்களாட்சியை என் தாய் நிலத்தில் நிறுவுவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். இந்த 4 ஆண்டு கால பயணத்தில் 5வது ஆண்டில் இந்த தேர்தல் களத்திலே வந்து நிற்கிறோம். இதை மற்ற கட்சிகளைப் போல ஒரு தேர்தலாக நாங்கள் இதை பார்க்கல. அன்பு தென்னரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு போர்க்களம். தமிழின வரலாற்றில் இது புரட்சிக்கான காலம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் தமிழின மக்களுக்கும் இது ஒரு போர்க்களம். அரை நூற்றாண்டுகள், 50 ஆண்டுகள் என் மண்ணை ஆண்டு என் மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தி ஊழல் லஞ்சத்தில் திளைத்து என் மண்ணின் வளங்களையெல்லாம் கொள்ளையடித்து கொழுத்து என் நாட்டையே சுடுகாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிற இந்த திமுக, அதிமுக ஆட்சிகளை வீழ்த்துவதற்கு, அகற்றுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக, வரலாறு எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கிறோம். இங்கு பேசிய எங்கள் ஐயா பால் நியூமன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் யாரும் வெறும் அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் அல்ல. அரசியல் என்பது எல்லோரையும் போல அது வேண்டாத வேலை, அது வேற யாரோ செய்வது என்று நினைத்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் தான். ஆனால் எங்கள் கண் முன்னே எங்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழீழத்தில் என் தாய் மொழியை பேசிய ஒரு காரணத்திற்காக, என் இனத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த கொடுமையை தாங்க முடியாது. எங்கள் மொத்த இனமும் செத்து பிணமான பிறகுதான் எங்களுக்கு பிறந்தது இந்த அரசியல் அறிவு. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அரசியல் இல்லாத ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட தருணம் அதுதான். எல்லாமே இருந்தது தமிழனுக்கு, ஆனால் அரசியல் வலிமையும் அதிகாரமும் இல்லை. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அப்போதுதான் நாங்கள் முடிவெடுத்தோம், அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று முடிவெடுத்தோம். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அந்த அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்று ஆகிவிடுகிறது. அப்படி வழி இல்லை என்ற நிலையில் வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள். எல்லோரையும் போல நாங்கள் ஓட்டு கேட்டு வரல. இந்த இனத்தின்
உரிமையை கேட்டு வந்து நிற்கிறோம். நாங்கள் வாக்கு கேட்டு வரல, எம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். நான் எனக்கு கேட்கல ஓட்டு, நமக்கு கேட்கிறேன். என்னுடைய வெற்றி தனிப்பட்ட சீமானுடைய வெற்றி அல்ல. நான் வெற்றி பெறணும், புகழ் பெறணும்னா நான் சினிமாவிலே இருந்திருக்கணும், திரைப்படத்துறையில இருந்திருக்கணும். அதை விட எனக்கு புகழும் பணமும் தரக்கூடிய ஒரு துறை எதுவும் இல்லை. ஆனால் என் வருமானமா இனமானமா என்று பார்க்கிற போது எனக்கு நான் பிறந்த இனத்தின் மானம்தான் பெரிதாகப்பட்டதால் தான் இந்த வேலையை செய்ய நினைக்கிறோம். எங்கள் வெற்றி, என் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற, தாழ்தளத்திலே தாழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றி. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு தமிழர் நிலத்தை தமிழர்கள் ஆளல. அதனால தமிழர்கள் பெருமையோடு வாழல. திட்டமிட்டு தமிழனுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டிருக்கு, இங்க ஊட்டப்பட்டிருக்கு. சாதி பற்று மதப்பற்று. தமிழனுக்கு மொழி பெருமை இனப்பெருமை, மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது. தமிழன் என்றைக்கு இனப்பெருமை கொள்கிறானோ அன்றுதான் இன உணர்வு கொள்ளுவான். நான் பெருமை மிக்க ஒரு இனத்தின் மகன் என்றால் தான் அவனுக்கு இன உணர்வு இனப்பற்று வரும். அது இல்லாதனால் அவன் வெறும் அற்ப சாதி மதப்பற்றிலே பிளந்து பிரிந்து விட்டான். தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு ஓர்மை இல்லை. ஓர்மை இல்லாதனால் அவனுக்கென்று ஒரு அரசியல் இல்லை, வலிமை இல்லை. இந்த நிலத்தை அவன் ஆளாதனால் அவனுடைய வளம் இல்லை. ஒரு அடிப்படை வசதியை கூட அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியல. இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு அருப்புக்கோட்டையில் பேசுகிற போது பேசுகிறார்கள் தன்னுடைய சாதனையாக. 5 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசு தன் சாதனை எடுத்து சொல்லுது. அதில் இலவச அரிசியை குறிப்பிடுறார்கள். இலவச அரிசி, தாலிக்கு தங்கம், விலையெல்லாம் மடிக்கணினி. 21ஆம் நூற்றாண்டில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் மக்கள் உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, மானம், வீர எல்லாத்தையும் கற்பித்து கொடுத்த ஒரு தேசியனத்தின் மக்கள். சோழ நாடு சோறு உடைத்தனா, உலகத்துக்கே சோறு போட்டவன். ஈக்கு எறும்புக்கு இரையாக இருக்கணும்னு அரிசி மாவிள கோலம் போட்ட தமிழ் சமூகம். சிவக சிந்தாமணியில் எங்கள் அருமை பெரும்பாட்டன் திருத்தக்க தேவர் பாடுகிறான், தெருவில் போவர் வருவர் எல்லாம் கணவனும் மனைவி நின்று கொண்டு எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாருங்கள், நாங்கள் மல்லிகை பூ போல தும்பை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள், வெறுங்கையோடு செல்ல வேண்டாம், பட்டும் பீதாம்பரமும் தருகிறோம், பொன்னும் மணியும் மாணிக்கங்களும் தருகிறோம் என்று வாசல்ல நின்று வரவேற்று சாப்பிட வச்சு பரிசு கொடுத்து அனுப்பின பரம்பரையில் வந்த பிள்ளைகள் இலவச அரிசி வாங்கி சாப்பிடுகிற நிலைக்கு வந்து நின்றுக்குது. உள்ளங்கையில அலைபேசியில வாட்ஸ்அப்பு, பைரி, வைபர்னு உலகத்தை உள்ளங்கையில் வச்சிருக்கிற விஞ்ஞானத்தை வச்சிருக்கிற தமிழ் பிள்ளைகள் இலவச அரிசி போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியும் என்கிற வறுமை நிலையில் வாழ வைத்தவர்கள் இதை ஆட்சியின் சாதனை என்று சொல்கிறார்கள். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஐயா கலைஞர் வந்து ஊழலை ஒழிப்பேங்கிறாங்க, மதுவை ஒழிப்பேங்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இனி வந்தால் மதுவை ஒழிப்பேங்கிறாங்க. வந்த போது ஏன் ஒழிக்கலைன்னா யார்கிட்டையும் பதில் இல்லை. ஆனால் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை முதலமைச்சர்கள், ஆனால் எந்த மாநில முதலமைச்சர் சாராய ஆலை காய்ச்சி விற்கிறார்கள்? சாராய ஆலை, சாராய ஃபேக்டரி, சாராயங்காய்ச்சல தொழிற்சாலை வைத்திருக்கிற முதலமைச்சர்கள் நமது முதலமைச்சர்கள் தான். இதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் சிந்திக்கணும். எல்லாம் தனியார் மயமாகிவிட்டது. என் சொந்தங்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, சிந்தியுங்கள். கல்வி தனியார், அறிவு விற்பனைக்கு வந்து விட்டது. உயிர் காக்கும் மருத்துவம் தனியாரிடத்திலே, குடிநீர் தனியாரிடத்திலே. ஆனால் அரசு என் கல்விக்கான பணத்தை எடுத்துக் கொள்கிறது வரியாக, என் மருத்துவத்திற்கான பணத்தை எடுத்துக் கொள்கிறது வரியாக, என் குடிநீருக்கான பணத்தை எடுத்துக் கொள்கிறது வரியாக. இதையெல்லாம் என்னிடத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு
பிறகு இதை நான் தனியார் முதலாளிகளிடத்தில் பணத்தை கொடுத்து பெறுகிற நிலையில் வைத்தது கொடுமையா இல்லையா என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். குடிக்கிற நீரை தர வக்கில்ல அரசுக்கு, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க துப்பில்லாத அரசுகள் நமக்கு எதற்கு என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா சொல்றாங்க, இன்னைக்கு நேத்து தருமபுரியில் அன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க, நான் கையில் எரிவாயு குழாயை பதிக்க விட மாட்டேன் என்று சொல்றாங்க. இது எப்ப சொல்லியிருக்கணும்? கையில் எரிவாயு திட்டம். கடலூர்ல வாழ்ற என் சொந்தங்களுக்கு கையில் எரிவாயுனா என்ன, அது உங்களுக்கான பிரச்சனையிலே நீங்க நினைக்கலாம். ஆனால் அது திருப்பூர், ஈரோடு, கோவை இந்த மாவட்டங்களை எல்லாம் பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு கொடுமையான திட்டம். விளைநிலத்துக்குள் எரிவாயு குழாயை பதிச்சு கொண்டு போற திட்டம். நமக்கு ஒரு நோய் இருக்கு. கடலூர்ல மீனவனை அடிச்சா கன்னியாகுமரி மீனவனுக்கு வலிக்கிறது இல்லை. நாகப்பட்டினம் மீனவனை அடிச்சா அங்க நாகர்கோவில் மீனவனுக்கு வலிக்கிறது இல்லை. எங்க ஊர் ராமேஸ்வரம் மண்டபம் மீனவனை அடிச்சா இதுல எந்த மீனவனுக்கும் வலிக்கிறது இல்லை. ஆனா அப்படி இருக்கிறது இல்லை நாம் தமிழர் பிள்ளைகள். இதில் எந்த மீனவனுக்கு அடிச்சாலும் எங்களுக்கு வலிக்கும். விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயி பிரச்சனை, அவன் தான் போராடிக்கிறணும். மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா மீனவன் பிரச்சனை, அவன் தான் போராடிக்கிறணும். மாணவனுக்கு ஒரு பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அவன் தான் போராடிக்கிறணும். அப்படி நாங்க பார்க்கல. இதில் எந்த பிரச்சனையானாலும் இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். அந்த கையில் எரிவாயு குழாய் கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது. அந்த எரிவாயு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற வரை தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் வருகிறது. இங்கே இருந்து கர்நாடகாவுக்கு போகும்போது தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் போகிறது. ஆனால் நம் மண்ணில் இருந்து கடந்து போகும்போது நமது நிலத்துக்குள்ளே புதைக்கிறார்கள். இதை அனுமதி கொடுத்த பெருமகன் ஐயா கலைஞர். அது வேளாண் பெருங்குடி மக்களை, அந்த நிலத்தை, அந்த வளத்தை பெரிதும் பாதிக்கக்கூடியது என்பது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் கொடுத்தார்கள். காரணம் கமிஷன் பணம். அன்றைக்கு வலிமையான எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா. அது கையெழுத்தாகிற போது அது கொடும் திட்டம், வேணாம்னு தடுக்கல, போராடல. அந்த திட்டம் வருகிற போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேளாண் பெருங்குடி மக்களோட, விவசாயிகளோட சேர்ந்து போராடணும் அந்த திட்டம் வேணாம்னு. அன்னைக்கு காவல்துறை வச்சு தடியடி நடத்தி களைச்சி விட்டு சிறைப்படுத்தி சின்னாபின்னமாக்கியது இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு கையில் எரிவாயுவை நான் புதைக்க விட மாட்டேன் என்று சொல்கிறவர்கள், அன்னைக்கே நீங்க போராடத்தை விட்டு விட்டு போங்க, நான் புதைக்க விட மாட்டேன்னு சொன்னா நீங்க லீடர், நீங்க என் மண்ணுக்கான தலைவி. அன்னைக்கு எங்களை தடியடி நடத்தி சிறைப்படுத்தி விட்டுட்டு எங்களை அராஜகமான அடக்குமுறை மேல ஒடுக்கி எங்களை நசுக்கி விட்டுட்டு மறுபடி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. மக்களின் பெரும் எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு இங்கே சென்னை உயர் நீதிமன்றம் வந்து தடுக்குது. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போடுது அந்த நிறுவனம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்காடுவதற்கு தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர் ராஜேஷ் திரிவேதி போகல. மக்கள் காசுல சம்பளம் வாங்குற ஒரு அரசு வழக்கறிஞர் மக்கள் பிரச்சனைக்காக வாதிட போகல. அதனால இங்க இருந்த நீதிபதி வெறுப்புல நீ வயலுக்குள்ளே பறிச்சு கொண்டு போன்னு கையில் முடிச்சு போயிட்டார் தீர்ப்பு. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையா வருது. வேளாண் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட அது ஒரு எழுச்சியா வருதுங்கிற தெரிஞ்ச பிறகு நான் ஒருபோதும் கையில் எரிவாயு குழாயை புதைக்க விட மாட்டேன் அப்படின்னா அது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. ஆட்சியில் இருக்கிற போது 5 ஆண்டுகள்ல ஒரு தடவை கூட இந்த வார்த்தையை பதிவு பண்ணலையே. எல்லாமே சந்தர்ப்பவாதம், எல்லாமே மக்களிடத்திலிருந்து வாக்கை பறிப்பதற்கான வேலை. இதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சுக்கணும். இன்னைக்கு படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோங்கிறாங்க. இதை 5 ஆண்டுகள்ல படிப்படியா மூடி இருக்கலாம் முழுக்க. சரி, மூட வேணாம். மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தியாகி ஐயா சசிபெருமாள் போன்றவர்கள் போராடி உயிரை நீத்தார். அவர் கேட்டது என்ன தெரியுமா என் சொந்தங்களே? அந்த நாகர்கோயிலில் பள்ளிக்கூடத்துக்கரையிலிருந்து ஒரு மதுக்கடையை மட்டும்தான் மூட சொன்னார். ஒரே ஒரு மதுக்கடையை மூடுங்கன்னு. அந்த மதுக்கடை இன்று வரை மூடப்படலை. அவர் இறந்தே போனார் போராடி. அவர் இறந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அந்த வருத்தம் தெரிவிக்கிறப்போ நான் படிப்படியா கடைகளை மூடுறேன், மக்கள் போராட்டங்களை விட்டு நீங்கள் அவர்கள் வேலையை பாருங்க, மாணவர்கள்லாம் படிக்க போங்க என்று ஒரு வார்த்தை அம்மையார் ஜெயலலிதா பதிவு செய்யல. இந்த நாட்டின் முதலமைச்சர்
பதிவு செய்யல. ஒரு தாய் போல இருந்து நான் ஆட்சி செய்தேன் என்று இப்ப பேசுறாங்க. இந்த தாய் போல ஆட்சிலாம் எப்ப வருது? எங்கள்கிட்ட இருந்து வருது. ஏன் வருது? குடிதள்ளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலக என்று எனது வேதம் சொல்லுது, திருக்குறள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, எந்த நேரம் பசிக்கும் என்று பால் ஊட்டுவாளோ, எந்த நேரம் உறக்கம் வருது என்று தொட்டிலில் போட்டு தாளாட்டுவாளோ, அப்படி குறிப்பறிந்து சேவை செய்கிற ஒரு தாய் போல நாட்டை ஆளுகிற அரசு தன் குடிமக்களுக்கு பார்த்து பார்த்து சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற அரசை உலகம் தொழுது நிற்கும் என்று எங்கள் மறை சொல்லுது. இதை பல தடவை நாங்கள் என் மக்கள்கிட்ட சொன்ன பிறகு ஒரு தாய்க்குத்தான் தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. அப்படி தாய் போல நாம் தமிழர் அரசு இருக்கும் என்று நாங்கள் பேசிய பிறகு தாய் போல ஆட்சி செய்தேன் என்கிறார்கள். அன்பான மக்கள், என் அருமை பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், தாய் போல ஆட்சி செய்தால் எந்த தாய் தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை திறந்து தன் மக்களை குடிக்க வைக்கும் என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எந்த தாய் குடிடா மகனே குடிடா, குடிச்சு சாடா, பாக்கி அரிசி இல்லையாடா, இலவசமா அரிசி தரேன் வாயில விட்டுட்டு படுடா, எந்த தாய் சொல்லுவா? எந்த தாய் சொல்லுவா? இந்த இன மக்களை, மானத்திற்காக உயிரை விட்ட வீர தமிழ் மக்களை, உழைக்கும் மக்களை இலவச அரிசிக்கு கையேந்தி நிக்க வைத்த கேவலம் இது. வளர்ச்சி என்றால் என்ன? 1 கிலோ அரிசி 500 ரூபாயானாலும் வாங்கி சாப்பிடுகிற வசதி, அந்த பொருளாதார மேம்பாடு, அந்த வசதி வாழ்வாதாரத்தை பெருக்குவது, அதான் வளர்ச்சி. இலவசமா 1 கிலோ அரிசி, இலவசமா அரிசி தருகிறேன் என்கிற சொல்கிற அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் இலவசமா 1 கிலோ மண்ணை தருகிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுவார்களா? அரிசி இலவசமா தருகிற நீங்கள் ஏன் தண்ணீர் இலவசமாக தரல? அதுக்கு பதில் இருக்கா? அதுக்கு பதில் இருக்குதா? சொல்ல முடியுமா? பாருங்க, தண்ணி 15 ரூபாய். ஏன் தண்ணீரை இவர்களால் தர முடியாது? தண்ணீர் மிக உயர்ந்த விற்பனை பொருளாக இந்த நாட்டில் இருக்கிறது. சந்தை பொருளாக மாறி இருக்கிறது. உயிர் ஆகாரமான நீர் வியாபாரமாகிவிட்டது. ஆக்குறது இந்த ஆட்சியாளர்கள். 30,000 மடிக்கணினி இலவசம், ஆனா தண்ணீர் 10 ரூபாய். வியாபாரம் ஆக்கி இருக்கிறாங்க. இது சாதனை, இதெல்லாம் சாதனை. தாலிக்கு தங்கம் கொடுத்தேன்னு அம்மா பெருமையா பேசுறாங்க. 2 லட்சம் பேர் குடிச்சு செத்துருக்கான். 2 லட்சம் பொம்பளைய தாலி அறுத்தங்கிறதையும் சாதனை நீங்க பேசணும். அதையும் பேசணும்ல. தாலிக்கு தங்கம், ஒரு பொட்டு தாலி, ஒரு கிராம் தாலி வாங்கி கட்டக்கூட தகுதியற்ற நிலையில் என் இன மக்களை நிறுத்திட்டீங்க. 50 ஆண்டு கால வளர்ச்சி, 50 ஆண்டு கால வளர்ச்சி. உங்கள் பிள்ளைகள் கண்டிருக்கிற கனவு பூமியின் சொர்க்கமாக இந்த தேசத்தை படைக்கிற கனவு. பசி என்கிற வார்த்தையே என் இன வரலாற்றில் இல்லை என்கிற நிலையை உயர்த்துகிற கனவு, மாற்றுகிற கனவு. அறிவு, உயிர், குடிநீர் விற்பனைக்கு இல்லை என்கிற கனவு. அது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மடமை, அது கொடுமை என்கிற நிலையில் கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம். குடத்தை வச்சுக்கிட்டு என் மக்கள் தெருவில் நிக்கிற தேவையே இருக்காது. வீட்டு வாசல குழாயை வச்சு ஊத்துவேன். தூய குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீர் இலவசம். ஆடு, மாடு, கோழி, குருவி, கொக்கு, தேனீக்கள், பூச்சி, யானை, பூனை, புலி, கரடி எல்லாத்துக்குமான தண்ணீரின் தேவை. சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு, புலி உள்ள வந்துருச்சு, யானை ஊருக்குள்ள வந்துருச்சு. ஏன் தண்ணி எங்கடா வச்சிருக்க? உறிஞ்சி வித்துட்டிய. என் தாயர் மாறல நான் பால் குடிக்கலாம் இயற்கை. அதை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு கொடுமையான செயலோ, அப்படி தனிப்பெரும் முதலாளிகள் என் பூமி தாயின் மார்புல ரத்தத்தை உறிஞ்சி விற்கிறான். 25 ஆண்டுகள் கழித்து உலக பணக்காரனை கணக்கிடுவார்கள் என் அன்பு சொந்தங்களே. அன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் வைரம் வித்தவனோ, தங்கம் வித்தவனோ, மாணிக்கம் வித்தவனோ, பவளம் வித்தவனோ, பெட்ரோல் டீசல் வித்தவனோ இருக்க மாட்டான். அவன் தண்ணீர் வித்தவனாகத்தான் இருப்பான். தங்கம் இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியும். கார் இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியும். பெட்ரோல் டீசல் இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியும். பேரன்பிற்குரிய என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, நீரும் சோறு இல்லாம ஒருத்தனும் வாழ முடியாது. இதுதான் அடிப்படை.
இது தெரியாம இதை கைவிட்டுட்டு காரு பங்களா வேலை அலைகிறான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இங்க நிக்கிறோம். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. இந்தியா எடுத்தது அண்மையில வெங்காயத்துக்கு வெளிநாட்டுல கையேந்தி நின்றுச்சு. வெங்காயத்துக்கு வேற நாடுகள் தான் பரவாயில்ல, பாலைவன நாடு எகிப்து, பாலைவன நாடு, வெறும் மணல், எவ்வளவு நில வளங்களை கொண்ட நாடு, எவ்வளவு உழைக்கும் மக்களின் ஆற்றலை கொண்ட நாடு, வெங்காயத்துக்கு கையேந்தி நின்றுச்சு. ஈஜிப்துல பாலைவன நாட்டுல பருப்புக்கு கையேந்தி நின்றுச்சு. இந்த நாடு காரை ஏற்றுமதி செய்து சோறை இறக்குமதி செய்து எவ்வளவு பெரிய பேராபத்தை எதிர்நோக்கி நிற்குதுன்னு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யறோம்? நீரையும் சோறையும் ஏற்றுமதி செய்யறோம், காரை இறக்குமதி செய்யறோம். இதான் நமது திட்டம். ஏய், காரை நீ அங்க உற்பத்தி செய்யடே, நான் இறக்குமதி செஞ்சுக்கிறேன். என் மண்ணில் நீ காரை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யல. காரை இந்தியாவை உற்பத்தி செய்து கொரியன் முதலாளி ஹொண்டாய், அமெரிக்கன் முதலாளி ஃபோர்டு, இங்க எவ்வளவு 5000 ஏக்கர் நிலம் என் விளைநிலத்தை பறிச்சு கொடுத்துட வேண்டியது. என்னுடைய நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் உறிஞ்சிக்க தடையில்லாத மின்சாரம் தந்துடுறேன். ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, சாலை வரி, உற்பத்தி வரி ஒரு வரியும் கிடையாது, போட்டுக்க, சும்மா வச்சுக்க. ஆனா ஒரு ஏழை அப்பத்தா ஓலை குடிசையில ஒரு பொட்டலத்துல ஊறுகா செய்யறால, அவளுக்கு எல்லா இளவு வரியும் இருக்கு. சாலை வரி, உற்பத்தி வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி. இந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு எந்த வரியும் கிடையாது. நாடு யாருக்கானது? எனக்கானதா? இந்த அதிகாரம் எனக்கானதா? என் மக்களுக்கானதா? உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கானது. இந்த அரசுகள் நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கர்கள் இந்த அரசு. தரகர்கள். நீட்டுன்னு ஆய்வா, மேற்கு தொடர்ச்சி மலையா குறைஞ்சுக்க, எவ்வளவு எனக்கு கமிஷன் கொடு. என்ன இந்த கடலூர்ல என்ன இருக்கு? என்னை வந்து ஏன் கடலூர்ல நிக்கிறாய் சீமான்? கடலூர்ல தானே சீமான் நிக்கணும், வேற எங்க நிக்க முடியும் கடலூர்ல நிக்காம? மற்றவர்களை போல மகிழ்ச்சியில் பிறந்தவன் அல்ல, இளவுல பிறந்தவன், இனச்சாவில் பிறந்தவன் சீமான். இனச்சாவில ஒரு பேரழிவில் பிறந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளும் நானும். ஒரு பேரழிவில், அது மாதிரி ஒரு பேரழிவுக்கு ஆட்பட்ட ஒரு நிலப்பரப்பு கடலூர். இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை தொட்டி கடலூர். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்பது தமிழரின் பரம்பரை குணம். ஐயா சம்பத்து நிக்கிறாரு. ஐயா சம்பத்து ஒருத்தன் பேசுறானா கடலூர் தொகுதிய. அன்னை இள புகழேந்தி நிக்கிறாரு, ஒருத்தன் பேசுறானா கடலூர் தொகுதிய. சீமான் நிக்கிறான். சீமான் எங்க நிக்கிறான்? கடலூர் தொகுதி. கடலூர் தொகுதி, கடலூர் தொகுதி, கடலூர் தொகுதி. அது ஒரு முதன்மையான கவனிக்கத்தக்க நட்சத்திர தொகுதியாக மாறுது. மாத்தணும்னு நினைச்சேன், நிக்கிறேன். தமிழ்நாட்டில் இல்ல, உலகம் முழுமைக்கும் வாழுகிற 13 கோடி தமிழனின் கவனமும் இந்த தொகுதியில் இருக்குது. ஒரு போராட்டக்காரனுக்கு அழகு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது. அடிப்படையில் போராட்டத்தில் பிறந்த பிள்ளை நாங்க. அதில் நான் போராட்டத்திலே பிறந்த மகன். 1.5 ஆண்டுகளில் மட்டும் 5 முறை சிறைக்கு போயிருக்கேன். 5 முறை என்னை வெளியில் எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுல 2 முறை தேசிய பாதுகாப்பு. என்னை உள்ள ஓட்டாத்தான் தேசம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறான்னா அப்ப நான் எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு பார்த்துக்க. நான் ஒண்ணுமே செய்யல, பேசினேன். கொள்ளையடிச்சவன்ட்ட நாடு பாதுகாப்பா இருக்கு, குண்டு வைக்கிறவன்ட்ட நாடு பாதுகாப்பா இருக்கு, கொலை செய்யறவன்ட்ட நாடு பாதுகாப்பா இருக்கு, ஊழல் லஞ்சம் செய்யறவன் நாடு பாதுகாப்பா இருக்கு. பேசினவன்ட்ட பயந்து கிடக்கு நாடு. பேசினா நாடு கட்டு போட்டாங்க. போட்ட பெருந்தகை மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் தான். ஒன்னும் செய்யல. என் இனம் எப்படி கொல்லப்படுதுன்னு மக்கள்கிட்ட சொன்னேன். எப்படி சொன்னேன்? டே ஆத்தா செத்து போயிட்டாடா, நம்ம ஆத்தா செத்தது தெரியாம இந்த மாற சப்பிட்டு கிடக்குறா, பிணத்துன்னு மாற சப்புதுடா பச்சை குழந்தை. அக்காவின் தங்கச்சியும் அம்மனமா நிறுத்தி கையை உயர்த்தியபடி வர சொல்றான் சிங்களன். அப்பாவுக்கு முன்னாடி மகளை நிறுத்துறான், தாய்க்கு முன்னாடி மகனை நிறுத்துறான் அம்மனம்மா. வரிசையா வாங்கங்கிறான். வர்ற நம்ம அக்கா தங்கச்சி மாற பிடிச்சு இருக்க திரிக்குது, குண்டா வெடிக்குமான்னு கேள்வி பேசுறான். இதைத்தான் நான் சொன்னேன். இதை பார்த்துட்டு தமிழ் மக்கள் நமக்கு எப்படா உறக்க வரும்னு கேட்டேன். இதுக்குத்தான் சிறை. தொடர்ச்சியாக இந்த மீனவ சொந்தங்களை சிங்களம் சுட்டு கொண்டுகிட்டு இருந்தான். தாங்க முடியாத வெறுப்பு. ஒரு தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்துல 19 வயசு தங்கச்சி செத்து போயிட்டான் புருஷன். கை குழந்தை
போனவொடனே அந்த அம்மா என் சட்டையை பிடிச்சிட்டு ஒரே அரை கன்னத்துல. இந்த கொடுமையை அந்த தங்கச்சி கூப்பிட்டுச்சு, இதை பார்க்கத்தான் நீ வந்தியான. அடிச்சிருக்க வெளியேந்து கருணாநிதி ஜெயலலிதா கன்னத்துல, நான் தானே போன அளவுக்கு என் கன்னத்துல. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கன்னத்துல அரைஞ்சிருக்கணும். நான் பாவப்பட்ட மகன் சொந்தம்னு போய் நின்னதுக்கு வெறி கோபத்துல அடக்க முடியாம என்னை அறையுது சட்டையை பிடிச்சிட்டு. எதுக்கு வந்தாங்க? இந்த கொடுமையை பார்க்கவா வந்தாங்க? எத்தனை பேர்? 840 பேர் செத்து விழுந்தோம். 840 பேர். ஒரு வய எங்களை கேட்கல. அடக்க முடியாத கோபம். சென்னையில் ஆர்ப்பாட்டம் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி. இனி என் மீனவனை நீ அடிச்சா நான் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டேன். உடனே ஐயா கலைஞர் பேசிட்டு கட்சி அலுவலகத்துக்கு வர்றேன். கைது. எது கைது? 2 இனங்களுக்கு இடையே பகை உணர்வை தூண்டுவது போல பேசிவிட்டார். யார் 2 இனம்? சிங்களனுக்கும் தமிழருக்கும். 60 ஆண்டுகளா எங்களை கொள்றான். அப்ப வராத பகை நீ என் மீனவனை அடிச்சா நம்ம மாணவனை அடிப்பேங்கிறதெல்லாம் வந்துருச்சுன்னு உள்ளதுக்கு போட்டாரு. தேசிய பாதுகாப்பு. 5 மாசம் உள்ள இருந்தேன் சிறையில. நீதிபதி என்ன கேட்டாரு தெரியுமில்ல? நீதிபதி என்ன செஞ்சுட்டாரு அவரு? எதுக்கு தேசிய பாதுகாப்பு? மீனவனை அடிச்சா மாணவனை அடிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு. மீனவனை அடிச்சா தானே அடிப்பேங்கிறது. அவன் அடிக்கலைன்னு அவர் அடிக்க மாட்டார்ல. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை அரசும் செய்யாது. தனி மனிதன் ஒருத்தன் போறான்னா அது உடனே சிறையில் போட்டுருவீங்களா? இல்ல மக்களை கோவப்படுற மாதிரி, அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி, கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு சீமான். அது அரசு தரப்பு வழக்கறிஞர். நீதிபதி கேட்டது நம்ம ஐயா நீதிபதி ஹரிபரந்தாமன் நீதி அரசர். எப்படியா கோவப்படுற மாதிரி பேசிட்டா தேசிய பாதுகாப்பு போட்டு உள்ளது நீதிய. இந்த சேனல் 4ன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கு. அந்த தொலைக்காட்சி இசைப்பிரியாங்கிற ஒரு பெண்ணை சிங்களர் கற்பழிச்சு கொண்ட காட்சியை போடுது. பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப அந்த தொலைக்காட்சி மேல தேசிய பாதுகாப்பு போடுவீங்களா உள்ளதல்வீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி பல முறை அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சாது சிறைப்பட்டு வந்த ஆளு வேற வழியே இல்லாம இங்க வந்து நிக்கிறேன். பாதிக்கப்பட்ட என் மக்களின் பக்கத்துல நிக்கணுங்கிற பாச உணர்வுல நிக்கிறேன். முதல்ல 2 நாள் இதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து நான் வாக்கு கேட்டேன். காய்கறி விற்கிற இடத்துக்கு போனேன். ஒரு தங்கச்சி மேற்கூரை இல்லாம கூட இந்த வெயில்ல கிடந்து கஷ்டப்படுறோம்னே, ஒரு கூரை போட்டு கொடுங்குது. இத்தனை ஆண்டுகள் ஆண்டாங்கல்ல, அமைச்சராக இருந்தாங்கல்ல, எம்எல்ஏ இருந்தாங்கல்ல, அவங்க மேலதான் நமக்கு ஆத்திரம் வரணும். செய்யல. காலையில அங்க என் மீனவ சொந்தங்கள்கிட்ட போனேன். வளைவுன்னுகிற ஒரு இடத்துல கூரை, மேற்கூரை இல்லை. கூப்பிட்டு நீயாவது இந்த மேற்கூரையை போட்டு கொடுன்ட்டு, நான் அந்த கூரை இந்த வணிக இந்த இதை சரி செய்ய வந்தவன்ல, மொத்தமாவே சரி செய்ய வந்த ஆளு நான். வீடு அரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. தூண்டில் முள் பாலங்குடு, சிப்காட்டு தொழிற்சாலை, சைமா தொழிற்சாலை, எது சாயக்கழிவை கொட்டி என்னுடைய 6 வளம் நிலத்தை கெடுக்குமோ அதெல்லாம் காலி பண்ணதுக்கு வந்த ஆளு நான். என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நாங்கள் தடுப்போம். அதுக்காக வந்த போராட்டக்காரங்க நாங்க. அதனாலதான் ஒரே வார்த்தையில நான் சொல்றேன், நான் சீர்திருத்தவாதி அல்ல, நான் புரட்சியவாதி. சீர்திருத்தவாதி இருக்கிறத சரி செய்வான், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பான். நான் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த ஆட்கள் நாங்க. என் மக்கள், என் சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இங்க நிக்கிறேன். நான் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை ஜெயலலிதா கைப்பற்றியது போல, அண்ணா தொடங்கிய கட்சியை கருணாநிதி கைப்பற்றியது போல கைப்பற்றிய ஆள் இல்லை. நான் நோட்டு கொடுத்து சீட்டு வாங்கி, நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வர வந்த ஆள் இல்லை. செத்து போன இனத்தின் பிணத்துக்கடையில பிரசவிக்கப்பட்ட பிள்ளை. எந்த இடத்தில் என் இனம் விழுந்தது என்று உலகம் எண்ணிக்கொண்டிருக்குதோ அந்த இடத்திலே மான தமிழ் மக்கள் எழுந்தோம், மீண்டும் வென்றோம் காட்டுறது வந்த பிள்ளை. ஒரு லட்சிய வெறியோட நிக்கிற பிள்ளைகள். மற்ற மாதிரி ஊழலை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன், இந்த வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறதா ஆளுகள் கிடையாது. ஊழலை ஒழிப்போம்னா ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம்னா ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம்னா ஒழிப்போம். மதுனா எந்த மது? செயற்கை ரசாயன மதுகள். இந்த பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின்னு, ஒயின் இதுல தான் ஒழிக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சார தேசிய மதுவா அறிவிக்கிறோம். வேளாண்மையில ரசாயன உரங்களை கொட்டி செய்கிற செயற்கை வேளாண்மை, ரசாயன வேளாண்மை தடை. முற்று முழுதா இயற்கை வேளாண்மை அரசாங்கமே செய்யும்.
மீன் பிடிக்கிறதுனா என் மீனவ சொந்தங்கள் பிடிப்பாங்க, அரசு மீன் பிடிக்கும், பல ஆயிரக்கணக்கான படகுகளை வாங்கி கொடுக்கும். மீன் பிடிக்கிற என் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு அரசு பணி, மீனை அதுவே சந்தைப்படுத்தி உலக நாடுகளுக்கு விற்கும். பாதுகாப்பு மீனவர்கள். அந்த சீமா முதலமைச்சர் ஆகி உட்கார்றான், ஒரு மீனவனை சிங்களம் தொட மாட்டான். நான் எழுதி தாரேன். அவனுக்கு தெரியும் யாரு, அவனுக்கு தெரியும். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த முதலமைச்சர் ஆயிட்டான். இனி நம்ம தொட்டோம்னா தொலைச்சுடுவேன். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றேன். கடலோர காவல் படை 50,000 பெட்டாலியன் தயார் பண்றேன். சிறப்பு பயிற்சி கொடுக்குறேன். சிறந்த ஆயுதங்களை கையில கொடுக்குறேன். ஒரு படகுக்கு 4 பேரை உள்ள உட்கார வைக்கிறேன். போய் மீன் பிடிச்சிட்டு திருப்பி வர. ஆனா நம்ம பிள்ளைகளை தொடணும்னு நினைச்சா நீ தூக்கிடுற, மீதியை நம்ம அப்புறம் பாக்குறோம். ஐயா அப்படி பண்ணானு ஒரே கேள்வி. ஏய், என் ஆத்தாலும் அக்காவும் தங்கச்சியும் தாலி இருக்கிறத பாக்குறதுக்காடா நான் இந்த பதவிக்கு உட்காந்துருக்கேன். தொலைச்சிருவேன். முதல்ல இத்தனை பேரை சுட்டதுக்கு சிங்களன்ட்ட பதில் சொல்லி பைசல் பண்றா, மீதி அப்புறம் சொல்ற. 1.25 கோடி சிங்களன் ஓங்கி மொத்தமா எச்சியை துப்புனா எங்க இருக்க முடியாது. நாய் அந்த நாய் 1.25 கோடி சிங்களம் வீர தமிழ் மக்களை, மான தமிழ் மக்களை எங்களை வீழ்த்திட்டோம்னு மமதையில தெரியுறான். நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? ஆட்டுக்கடா சண்டை போடுவோம். ஆட்டுக்கடா சண்டை போட விட்டோம். ஆட்டுக்கடா சேவல் சண்டை போட விட்டோம். பைத்தியக்கார பைய மக்களா ஆட்டுக்கடாய போட்டு மொத விடுறான், சேவலை சண்டை போட விடுறான்னு. கடாயும் மொத விடுவோம். தோத்த கடாயை கறியாக்கி சாப்பிட்டுருவோம், உப்பு கண்டம் போட்டுருவோம். ஜெயிச்ச கிடா இருக்கு பாருங்க, அதை இனப்பெருக்கத்துக்கு அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். சேவலையும் சண்டை போட விடுவான். தோத்து போன சேவலை சூப் வச்சு சாப்பிட்டுருவான். செய்த சேவலை அப்படியே வச்சிருப்பான், அதை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவான். ஒரு வீர பரம்பரையை கடத்தி வந்த பரம்பரை தமிழர்கள் நாங்கள் தெளிவாக உணர்ந்து நிற்கிறோம். இந்த உலகம் கோழைகளுக்கானது அல்ல. வீரத்துறவி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த உலகம் கோழைகளுக்கானது அல்லங்கிறாரு. நாங்கள் தெளிவாக உணர்ந்து நிற்கிறோம். உலக வரலாற்றில் வீரர்களுக்கு எப்போதும் இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏன் ஏழைகளுக்கு கூட இடம் உண்டு. கோழைகளுக்கு வரலாற்றில் ஒருபோதும் இடம் இல்லை. அதை தெரிந்து கொண்ட தேசியனத்தின் மக்கள் நாங்கள் யாருக்கும் அடிமையா இருக்க தயாரா இல்லை. ஜெயலலிதா என்னை ஆண்டால் நான் அடிமை, கருணாநிதி என்னை ஆண்டால் நான் அடிமை, என்னை என் இனம் சார்ந்த ஒருத்தர் ஆண்டால் தான் நான் விடுது, அது என் உரிமை. இதுல கன்னடர் ஆள்வது, தெலுங்கர் ஆள்வது, மலையாளி ஆள்வதுன்னா நான் அடிமை. என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும், அது என் உரிமை. அதனால அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை. அதை யாருக்கா விட்டு கொடுக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட உங்க பிள்ளை அன்போடு சொல்றேன், கன்னடர்கள் இந்த நாட்டாண்டு வாழ்ந்து பார்த்துட்டிய, மலையாளி ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டிய, தெலுங்கர் ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டிய. ஒரு தடவை தான் உங்க பிள்ளைகள் பச்சை தமிழர்கள் ஆட்சியில வாழ்ந்துதான் பாருங்களேன். ஒரு தடவை எப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்குன்னு தான் பாருங்களேன். எல்லாருக்கும் தான் ஓட்டு போட்டீங்களா? ஐயா சம்பத்துக்கு ஓட்டு போட்டீங்க, அமைச்சராக்குனீங்க, என்ன ஆயிடுச்சு? அவருக்கெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து அரையங்கள நகர்லையே கடலூர்ல வெள்ளச்சேத்துக்கு எத்தனை வந்து நின்னது எத்தனை, செஞ்சது எத்தனை, பார்த்தது எத்தனை? நான் உங்ககிட்ட நின்று வச்சுட்டு இருக்கிறேன் மக்கள்கிட்ட ஒரு முக்காலியை போட்டு. அம்மையார் ஜெயலலிதாவா ஸ்டாலின் இப்படி நின்று வச்சு சொல்லுங்க, நின்று வச்சு சொல்லுங்க. இந்த பக்கம் 6-7 டன் ஏசி, இந்த பக்கம் 6-7 டன் ஏசி, கீழே 10-20 அடிமைகள், மேல உச்ச நீதிமன்ற நீதிபதி போல இருக்க, முன்னாடி பாவப்பட்ட மக்கள் 300 ரூபாய் 200 ரூபாய் காசுக்கு ரெட்டை விசிறியா வச்சுக்கிட்டு கொத்தடிமை கூட்டம் போல என் மக்கள். இது மீட்டிங். அவங்க சொல்றது செய்யறதெல்லாம் செட்டிங். நான் பேச என் மக்கள் கூடி கேட்கறது மீட்டிங். அது மக்களை ஒரு இடத்துல கொண்டு கூட்டிட்டு 100 ஏக்கரை எடுத்து, அது எவன் என்னெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அதிகார திமிரில் கடகடன்னு தாரோட நிலத்துக்குள்ள போடுறது. விளை நிலத்துல தாரோடு விட்டா நான் அப்புறம் விளை மாது ஹெலிகாப்டர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் ஹெலிகாப்டர் இறக்குறது, அப்படியே வர்றது, உட்கார்ந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு போறது, கிளிச்சோசியம் வந்து அட்டையை புரட்டின மாதிரி புரட்டிக்கிட்டு, உங்களை அருமை சகோதரி, இது ஒரு ஆட்சி, இது ஒரு சாதனை. மான தமிழ் மக்கள் 94 வயதுல ஒரு பெரியவர் மறுபடியும் இவன் ஆளுன்னு நினைக்கிறாரு. எங்களை 70 வயசுல ஒரு ஆத்தா, அது மறுபடியும் எங்களை ஆளுன்னு நினைக்குது.
90 வயசுல 94 வயசுல உங்க வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தா என்ன வேலை கொடுப்பீங்க? ஓரமா உட்காந்து ஓய்வு எடுக்கிற வேலை கொடுப்பீங்க. வீட்டுல இருந்தா ஓய்வு எடுப்பீங்க, நாட்டுல இருந்தா முதலமைச்சர் பதவி கொடுத்துருவீங்களா? என்ன வேலை கொடுப்பீங்க? இனிமே புதுசா என்ன அம்மையார் ஜெயலலிதா செய்யறதுக்கு இருக்கு? இனிமே புதுசா என்ன ஐயா கலைஞர் செய்யறதுக்கு இருக்கு? 50 ஆண்டுகளா செய்யாத நல்லதை அடுத்து வர 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறாங்க? மாற்றம் என்பது எல்லாத்திலும் இருந்தா வரணும். இந்த உலகத்தை எந்த மாற்றம் வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாற்றம் முதல்ல உங்களிலிருந்து எண்ணிலிருந்து வரணும். அதான் மாற்றம். கட்சியிலிருந்து, சின்னத்திலிருந்து, எண்ணத்திலிருந்து எல்லாவற்றிலும் மாறுவதான் மாற்றம். போட்டு போட்டு பழகிருச்சு ரெட்டலைக்கு, போட்டு போட்டு பழகிருச்சு உதயசூரியனுக்குன்னா, அப்ப மது குடிய விடப்பா அப்படின்னா அவன் குடிச்சு குடிச்சு பழகிருச்சுங்கிறவனுக்கும் போட்டு போட்டு பழகிருச்சுங்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே போததான். இதுதான் அடிமைங்கிறான், இதுதான் அடிமைத்தனம்ங்கிறான். ஒரு தலைமை ஏற்றோ, ஒரு சின்னத்தை ஏற்றோ, கட்சி ஏற்றோ வாக்கு செலுத்துறது அல்ல. நோக்கத்தை புரிந்து கொண்டு யார் சரியான தத்துவத்தை, யார் சரியான நோக்கத்தை, சரியான கொள்கையை, எதிர்காலத்திற்கான திட்டத்தை வைக்கிறானோ அதை பார்த்து வாக்கு செலுத்துவதான் அறிவு. அது தெரியாம வாக்கு செலுத்துவது சரியா இருக்காது. இந்த தலைமுறையில் இப்போது வாழ்பவர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளே வறுமையிலும் அறியாமையிலும் இருளிலும் விட்டு போற நிலைமையில நிக்கிறது. நம்ம அதை மாற்றணும். அதுக்காக உங்க பிள்ளைகள் வந்து நிக்கிறோம். எந்த உரிமையில வந்து நிக்கிறேன்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த உரிமையில தான் வந்து நிக்கிறேன். நாங்கள் எங்ககிட்ட பணம் இல்லை இல்ல, ஆமா இல்ல. ஆனால் உண்மையும் நேர்மையுமாக ஊழல், லஞ்சம், பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் தன்னலமற்ற என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற தூய மனம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் வந்து நிற்கிறோம். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த பெற்றோர்கள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை வழக்கமான ஒரு தேர்தலாக பார்க்காதீர்கள். நம் இனத்திற்கான தேர்தல், ஒரு தேசினத்திற்கான மாறுதலாக பார்க்கணும். நாம எடுக்கிற முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நம் ஒவ்வொருவருடைய வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்தணும். தமிழர் தமிழர் என்று சொல்றானேன்னு நினைக்கலாம். நீங்க வேற புதுசா வந்து ஏதோ ஒரு தேர்காம இருக்குன்னு. நீங்களும் நானும் தான் தமிழர்கள். அது தெரியாம வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ரெட்டையில ஓட்டு போட்டு ஒருத்தரை வெளில வச்சு அனுப்புறீங்க. ஜெயலலிதா முதலமைச்சர். அதிகாரம் யாருக்கு? ஜெயலலிதாவுக்கும் அவர் தோழி சசிகலாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் அதிகாரம். உதயசூரியனுக்கு போட்டீங்க, கலைஞர் முதலமைச்சர். அதிகாரம் யாருக்கு? அவருக்கு, அவர் 2 பொண்டாட்டிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு அதிகாரம். எங்களுக்கு போட்டி அதிகாரம் யாருக்கு? உங்களுக்கான அதிகாரம். இப்ப யாருக்கான அதிகாரத்தை யார் நிறுவப்படுறது? இரட்டை இடைக்கு வாக்கு செலுத்தி மறுபடியும் பல அடிமைகளை உருவாக்க போகிறீர்களா? உதயசூரனுக்கு வாக்கு செலுத்தி மறுபடியும் பல அடிமைகளை உருவாக்க போகிறீர்களா? இல்ல இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி மான தமிழ் மக்கள் இழந்த உரிமைகளை மீட்க போகிறீர்களா? இதுதான் இருக்கிற கேள்வி. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இளைய தலைமுறை பிள்ளைகள், நான் பாசத்தோடு நேசிக்கிற என் தம்பி தங்கைகள், நீங்க கவனமா வாக்கு செலுத்துங்க. பணத்தை வாங்கிட்டு வாக்கு பறிக்கிறது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமைகளை விற்பது அவமானகரமானது என்கிறார். பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், தங்கத்தை எவனாவது தவிட்டுக்கு விற்பானா என்று. தங்கத்தின் அளவுக்கு மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார், பணத்திற்காக, ஓட்டுக்காக பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று சொல்கிறார். அந்த தேச துரோக குற்றத்தை நாம் செய்ய போகிறோமா? நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதால் தான் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம், நம்பிக்கையோடு நிற்கிறோம். எனக்கு தெரியும் என் இன மக்களை பற்றி. தன்மான மிக்க தமிழின மக்கள், எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும், பசி இருந்தாலும், பட்டினி இருந்தாலும், அவன் ஆட்டை விற்பான், மாட்டை விற்பான், உழுது பிழைக்கிற 4 காட்டை கூட விற்பான், குடியிருக்கிற வீட்டை கூட அடமானம் வைப்பான், நேசித்து கட்டிய பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் விற்பான். ஆனால் தமிழன் தன்மானத்தையும் தான் பிறந்த இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான்
என் பேரன்பிற்குரிய பெற்றோர்களிடத்திலே, என் உயிர்க்கினி உடன் பிறந்தாரிடத்திலே உரிமையோடு உறவோடு வாக்கு கேட்டு வந்து உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், மற்ற தேர்தல்களை போல பார்க்காமல் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கான ஒரு தேர்தலாக மொழி சிதைந்து, இன உணர்வு, மான உணர்வு சிதைந்து, மண்ணின் வளங்கள் களவு கொண்டு மக்களின் நலங்கள் கெடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் இதையெல்லாம் மீட்க முடியாதா, என் இன மக்களை காக்க முடியாதா என்ற துடிப்போடும் தவிப்போடும் ஏக்கத்தோடும் வந்து நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள். இது இந்த இனத்திற்கான கடைசி நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தவர்கள் கவனமாக வைத்து இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை 2016 மே 16 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற அந்த லட்சிய முழக்கத்தை, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற அந்த முழக்கத்தை நெஞ்சில் நிறுத்தி, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை, இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற இந்த தத்துவ முழக்கங்களை நெஞ்சில் நிறுத்தி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்கு தர வேண்டும். என் அன்பார்ந்த சொந்தங்கள், அது சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் வாக்கு செலுத்த வேண்டும். மெழுகுவர்த்தி ஒரு தியாகத்தின் அடையாளம். தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு ஒளியை தருகிற ஒரே விளக்கு மெழுகுவர்த்தி தான். அப்படி எங்களை நாங்களே வருத்தி கொண்டேனும் என் இன மக்களின் உயர்விற்கு, அவர்கள் நல்வாழ்விற்கு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மெழுகுவர்த்தி சின்னத்தை ஏந்தி வருகிறோம். இரட்டை மெழுகுவர்த்தி சீமானின் சின்னம் அல்ல, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அல்ல, தமிழர் என்கிற இனத்தின் சின்னம், அந்த இனத்தின் மானம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். live